சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வெறும் 1 மாசத்த வச்சுட்டு, இந்தியா இப்போ ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் வந்து விளையாட போறாங்க இங்கிலாந்து கூட. எவ்வளோ அளவுக்கு ஓடிஐ விளையாட முடியுமோ, அந்த அளவுக்கு ஓடிஐ விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இந்தியா 5 மேட்ச் T20 சீரிஸ் வந்து விளையாட போறாங்க. இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ்க்கான டீம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு அக்ஷர் பட்டேல வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா இருந்து, சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆனதுக்கப்புறம், வைஸ் கேப்டன் இந்தியன் டீமுக்கு போடல. இப்போ அக்ஸார் பட்டேல வைஸ் கேப்டனா பிசிசிஐ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி சவுத் ஆப்பிரிக்கால ஆடின ஸ்குவாட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இங்கேயும் விளையாடுறாங்க. இந்த ஸ்குவாட்ல வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல விளையாண்ட ரமன்தீப் சிங், ஜிதேஷ் சர்மா, ஆவேஷ் கான், யாஸ் தயால், விஜயகுமார் வைஷாக்னு எல்லாரையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட்ல இருந்த நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, துரு ஜுரல், வாஷிங்டன் சுந்தர்னு எல்லாரும் வராங்க. இந்த டீமோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, முகமது ஷமி 15 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி கிரிக்கெட் ஆட வராரு இந்தியாவுக்கு. இந்த ஸ்குவாடோட அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ட ஆரம்பிக்க போறாரு. மத்தபடி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல ஆடின விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் தான் இந்த சீரிஸ்லயும் கண்டினியூ பண்ண போறாரு. சஞ்சு சாம்சன் வந்து கடைசியா ஆடின 5 T20ல 3 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங்லயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு. அதனால சஞ்சு சாம்சன் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. அதுக்கடுத்து நம்பர் 3 ஆடின திலக் வர்மா சவுத் ஆப்பிரிக்கால பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சாரு. சூரியகுமார் யாதவே அவரோட நம்பர் 3 ஸ்பாட்ட திலக் வர்மாக்கு கொடுத்துட்டு அவர் ஆடினாரு. அதனால இந்த சீரிஸ்லயுமே வந்து அவரு நம்பர் 3ல தான் கண்டினியூ பண்ண போறாருன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரேங்கிங்ல திலக் வர்மா நம்பர் 3ல இருக்காரு T20 பேட்ஸ்மேன்ல. அதனால திலக் வர்மாவெல்லாம் இந்தியா வந்து டிராப் பண்ண வாய்ப்பில்ல. ஆனா அவருக்கு கன்டினியூவா அதே நம்பர் 3 ஸ்பாட்ல சான்ஸ் குடுப்பாங்களான்னு தெரியல. மத்தபடி வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி எல்லாமே கடைசியா ஆடின பங்களாதேஷ் சீரிஸ்லயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த சீரிஸ்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் குடுத்து, இந்தியாக்கு நல்லா குரூம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெய்ஸ்வால் வந்து இந்த சீரிஸ்ல இந்தியாக்கு ஆடுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா, ஜெய்ஸ்வால் வந்து சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இருக்க போறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால, அவர ஓடிஐ ஸ்குவாட்ல எடுப்பாங்க அப்படிங்கிறதால இதுல எடுக்கல. அதுக்கடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஆஸ்திரேலியால இன்ஜுரி ஆனதுனால, அவரு இந்த சீரிஸ் விளையாடல. ஆனா, அவரு சாம்பியன்ஸ் டிராஃபிலயுமே கொஞ்சம் மேட்ச் வந்து விளையாட மாட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கடுத்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்த ரிஷப் பண்ட்ட இந்த சீரிஸ்ல எடுக்கல. ரிஷப் பண்ட்ட இதுக்கு முன்னாடி ஆடின T20 சீரிஸ்லயுமே இதுலயுமே எடுக்கல. இதுலயும் எடுக்கலனால ரிஷப் பண்ட்ட T20ல டிராப் பண்ணிட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கைக்வாத். ருத்துராஜ் கைக்வாத் வந்து இந்தியாவுக்கு 2023ல T20ல நிறைய ரன் அடிச்சிருந்தாரு. ஆனா, அவரு பேட்டிங்லயுமே வந்து நம்பர் 10 ரேங்கிங்ல இருந்தாரு. அப்படி இருந்த அவர குரூம் பண்ணாம, இந்தியா வந்து ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப வந்து அவர வந்து டீம்லயே எடுக்கறதில்ல. அதுக்கேத்த மாரி ருத்துராஜ் கைக்வாதும் வந்து டொமஸ்டிக்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா டாப் ஆர்டர்லயும் ஆடுறதில்ல. சில டைம் 6த் விளையாடுறாரு, சில டைம் 7 விளையாடுறாரு, சில டைம் ஓப்பன் பண்றாரு. இதனால சுப்மன் கில்லுக்கு பிசிசிஐ என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதுக்கடுத்து சுப்மன் கில். சுப்மன் கில் வந்து ஜிம்பாப்வேக்கு ஆடின சீரிஸ்ல கேப்டனா போயிருந்தாரு. அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா சீரிஸ்ல சூரியகுமார் யாதவுக்கு வைஸ் கேப்டனா இருந்தாரு. ஆனா இப்ப வந்து அவரு டீம்ல இல்ல. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலயுமே வந்து அவர் இப்ப நிறைய மேட்ச் விளையாடாதனால இந்த சீரிஸ் அவர் விளையாடி இருக்கலாம். ஆனா இந்த சீரிஸ்க்கு அவர் எடுக்கல அப்படிங்கிறதுனால அவரை வந்து டிராப்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் வந்து T20ல ஸ்லோவா விளையாடுறதுனால அவரை வந்து டிராப் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கால செட்டான டீமை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அதே டீம்ல கண்டினியூ பண்ற பிளான்ல இருக்காங்க போல. மத்தபடி இந்தியா வந்து இந்த சீரிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 2026 வேர்ல்டு கப் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.